கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவரையும் தினம் ஒரு ஓமை என்கின்ற இந்த தியான பகுதிக்கு நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாளிலும் நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு பலவானை முந்தி கட்டுதல் என்கின்ற ஓமையை நாம் பார்க்க இருக்கிறோம். இந்த ஓமைக்கான ஆதார வசனத்தை நான் வாசிக்கிறேன். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அன்றியும் பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டுக்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாலாகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் இந்த பலவானுடைய ஓமையை குறித்து நாம் ஆராய்ந்து பார்க்கும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஒருவருடைய உடைமையை நாம் கொள்ளையிட வேண்டும் என்று சொன்னால், முதலாவது அவரை நாம் ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஒரு ராஜ்யத்தை நாம் கைப்பற்ற வேண்டும் என்று சொன்னால், அந்த ராஜ்யத்தின் தலைவனாகிய ராஜாவை முதலாவது நாம் அவரை ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். உங்கள் அனைவருக்கும் தெரிந்த ஒரு விளையாட்டு செஸ்போர்டு விளையாட்டு. இந்த விளையாட்டிலே பல போர் வீரர்கள் இருப்பார்கள். சிப்பாய், யானை, குதிரை, மற்ற வீரர்கள், ராணி, ராஜா இருப்பார்கள். இந்த விளையாட்டிலே நாம் யாரை ஜெயிக்கிறோமோ இல்லையோ, ராஜாவை ஜெயித்து விட்டால் அந்த விளையாட்டு ஜெயித்து விடலாம். அந்த விளையாட்டினுடைய மையமே ராஜா தான். அந்த ராஜாவை நாம் கொன்று விட்டோம் என்று சொன்னால், அந்த ராஜ்யத்தை கைப்பற்றினது போல இந்த விளையாட்டில் ஜெயித்து விடலாம். அதுபோலதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இங்கே இந்த உவமையை சொல்லுகிறார். முந்தி பலவானை கட்டினால் ஒழிய அவன் வீட்டுக்குள் நாம் கொள்ளையிட முடியாது என்று. இந்த உவமையை அவர் ஏன் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிற பொழுது 22ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சுஸ்தமாக்கினார். ஜனங்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். பரிசேயர் அதை கேட்டு, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல்சேபுவினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார்கள். இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த ராஜ்யமும் பாழாய் போவும், தனக்குத்தானே விரோதமாய் பிரிந்திருக்கிற எந்த பட்டணமும் எந்த வீடும் நிலை நிற்க மாட்டாது. சாத்தானை சாத்தான் துரத்தினால் தனக்கு விரோதமாக தானே பிரிவினை செய்கிறதா இருக்குமே. அப்படி செய்தால் அவன் ராஜ்யம் எப்படி நிலை நிற்கும்? நான் பெயர்சேபுவினாலே பிசாசுகளை துரத்தினால் உங்கள் பிள்ளைகள் அவைகளை யாராலே துரத்துகிறார்கள்? ஆகையால் அவர்களே உங்களுக்கு நியாயம் தீர்க்கிறவர்களாய் இருப்பார்கள். பிரியமானவர்களே, இந்த பகுதியை நீங்கள் கவனமாக கேட்பீர்களானால் உங்களுக்கு ஒரு ரகசியம் புரிந்திருக்கும். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதத்தை யாராலே செய்கிறார் என்பதுதான் இங்கே மைய பொருளாக இருக்கிறது. ஜனங்கள் எல்லோரும் இவர் தாவீதின் குமாரன் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசேயர் இவரை பெயல்சேபுவினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்கிறார்கள். இந்த தாவீதின் குமாரன் என்ற வார்த்தைக்கும் பெயல்சேபுவினாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்ற வார்த்தைக்கும் என்ன பொருள் என்றால், தாவீதின் குமாரன் என்பது இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய குமாரன் தாவீதின் குமாரனாக வந்து பிறப்பார், அவர்தான் இவர் என்று
இஸ்ரவேலின் ஜனங்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் பரிசேயர்கள் இவரை தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதனாலே அவர்கள் சொல்லுகிறார்கள், இவன் பிசாசுகளினுடைய தலைவனாலே பிசாசுகளை துரத்துகிறான் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் தேவனுடைய குமாரன் இவரில்லை என்று சொல்லுகிறது. பரிசுத்த ஆவியானவர் இவருக்குள்ளாக இல்லை, இவர் பிசாசை தனக்குள்ளாக வைத்திருக்கிறார் என்று சொல்லுகிறார்கள். பிரியமானவர்களே, அவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், எந்த பிசாசும் இன்னொரு பிசாசை துரத்தாது. ஏன் என்று சொன்னால், பிசாசுகள் எல்லாம் ஒற்றுமையாய் இருந்தால்தான் அதனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். அப்படி பார்க்கிற பொழுது ஒரு பிசாசை மற்றொரு பிசாசு துரத்தினால் அது அதனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக பிரிவினையை உண்டாக்கும். ஒரு குடும்பத்துக்குள் இருக்கிற அனைவரும் ஒற்றுமையாக இருந்தால்தான் அந்த குடும்பம் ஒற்றுமையாக காணப்படும். குடும்பத்துக்குள் இருக்கிறவர்கள் ஒவ்வொருவரும் மற்றவருக்கு விரோதமாய் எழும்பி அவர்கள் சண்டையிட்டால் அந்த குடும்பம் நிலைத்து நிற்காது. அதுபோல பிசாசுகளின் தலைவனாலே துரத்தினால் இந்த பிசாசுகள் எல்லாம் பிசாசுகளின் தலைவனுக்கு விரோதமாக எழும்பி அந்த ராஜ்யம் உடைந்து போகும். ஆகையால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பிசாசுகள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால்தான் அவைகளுடைய ராஜ்யம் நிலைத்திருக்கும். அப்படி இருக்கிற பொழுது பிசாசுகளின் தலைவன் அதை துரத்துவதற்கு எப்படி அதிகாரம் கொடுப்பான் என்று அவர் விளக்குகிறதான் இந்த கதையிலே நாம் பார்க்கிறோம். அப்படியானால் நான் பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொன்னால் அந்த பிசாசுகளின் தலைவனை முந்தி நான் கட்ட வேண்டும். அவனை முந்தி கட்டினால்தான் இந்த பிசாசுகளை துரத்த முடியும் என்பதை ஆண்டவர் விளக்கும்படியாகத்தான் இங்கே சொல்லுகிறான், பலவானை முந்தி கட்ட வேண்டும் என்று. பிரியமானவர்களே, இங்கே பலவான் என்று உவமையிலே ஆண்டவர் குறிப்பிடுகிறது பிசாசினுடைய தலைவனை குறிப்பிடுகிறான். ஆகினாலே அவர் உவமையிலே தான் பிசாசுகளின் தலைவனை பலவான் என்று சொல்லுகிறார். பிசாசு ஒரு நாளும் பலவான் கிடையாது. அவர் உவமைக்காக இந்த வார்த்தையை அவர் எடுத்து பயன்படுத்துகிறான். பிரியமானவர்களே, பிசாசை முதலாவது அவனுடைய தலைவனை கட்டுகிற பொழுது அந்த பிசாசுகளை நாம் எளிதாக துரத்தி விடலாம். ஆகையால் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், பிசாசை துரத்தினால் அதனுடைய ராஜ்யம் நிலைத்திருக்காது. ஆகையினாலே இது பிசாசு துரத்துகிற காரியம் அல்ல, இதை துரத்துகிறவர் தேவ ஆவியானவர் இதை துரத்துகிறார் என்பதை அவர்களுக்கு அவர் இங்கே சுட்டி காட்டுகிறார். 28ஆம் வசனத்தில், நான் தேவனுடைய ஆவினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறதே என்றார். ஆகினால் பிரியமானவர்களே, இந்த பகுதியிலே நாம் பார்க்கிற பொழுது ஆண்டவர் சொல்லுகிற காரியம் என்னவென்று பார்த்தால், பிசாசுகளை நான் துரத்துகிறேன். இது யாராலே துரத்த முடியும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவராலே துரத்த முடியும். ஏனென்று சொன்னால் பிசாசுகள் தேவனுக்கு அடிமையானவைகள். தேவன் பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறார். ஆகையினாலே தேவன் எனக்குள்ளே பரிசுத்த ஆவியானவராக இருக்கிறபடினாலே நான் இந்த பிசாசுகளை துரத்துகிறேன் என்று சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் யாருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள் என்று சொன்னால் நீங்கள் பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாக பேசுகிறீர்கள் என்பதை அவர்களுக்கு ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உவமையின் வழியாக நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொண்டு பிசாசுகளை துரத்துகிறவராக காணப்படுகிறார். அதனாலே பரிசுத்த ஆவியானவர் பிசாசை அவர் ஜெயித்தவராக, பிசாசை முந்தி அவனை கட்டி போட்டவராக காணப்படுகிறார். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் நாம் இந்த உலகத்திலே பிசாசை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் பரிசுத்த ஆவியானவருடைய துணை நமக்கு வேண்டும்.
அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிற பொழுது முந்தி பலவானை கட்டி அவன் உடைமைகளை கொள்ளையிடுகிறது போல பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் இருக்கிற பொழுது இந்த உலகத்தின் அதிபதியை நாம் ஜெயிக்கிறவர்களாக காணப்படுகிறோம். பிசாசை இந்த நாட்களிலே கட்ட முடியாது. ஆனால் அவனுடைய வல்லமைகளை நமக்கு ஜெயிக்கிற அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அதனாலே பரிசுத்த ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்ளும்படியாக கடவுள் தாமே நம் ஒவ்வொருவரையும் வழிநடத்துவாராக. ஆமென்.